எல்லா கேமையும் செம்மையா இருக்கும். 10 வருஷம் கழிச்சு விஜய் படம் பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க இன்ஸ்டால வந்தப்போ. இப்ப போய் படம் போய் பாருங்க. ட்ரோல் பண்றவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அந்த எஸ்கே தலை த்ரிஷாக்கா தலை ரெஃபரன்ஸ் மங்காத்தா ரெஃபரன்ஸ் படம் சூப்பரா இருந்ததுங்க. நிஜமாவே சூப்பரா இருந்தது. புரியல இல்ல கேமியாவா பொறுத்ததெல்லாம் இல்ல. நம்ம எங்க தலைவர் படம், தளபதி படம் சூப்பரா இருந்தது. எல்லாரும் வந்து பாருங்க. தளபதி ஆக்டிங் வந்து இங்க ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காரு. அதனால வந்து எல்லாரும் பாருங்க. அண்ட் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி தான். எல்லாரும் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். அண்ட் அவர் வந்து ரொம்ப பீக் லெவல்ல இன்னைக்கு லாஸ்ட் இந்த பீக் லெவல்ல இருக்காரு. பார்வல் லெவல்ல இருக்காரு. அட் லாஸ்ட் வேற ஒரு ஸ்டேஜ்க்கு போறாரு. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் கொண்டாடுவோம். அவ்வளவுதான். சப்போர்ட் அது 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 வேற மைக். அது இந்த மைக் இல்ல, அது வேற மைக். அதுல கேட்போம். கண்டிப்பா எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிஜிஎம் வைஸ் சூப்பரா இருந்தது. யுவன் சூப்பரா இருந்தது. டோட்டலாவே ஓவரால் சூப்பர் படம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓப்பனிங் சீன் வேற, இன்டர்வெல் வேற, கிளைமேக்ஸே வேற. ஆனா மோளை வடிக்குது, கொட்டை தெரிக்குது, எல்லாமே வடிக்குது. ஆனா 1000 கோடி கன்ஃபார்ம் தளபதிக்கு. சிஎம் தளபதிக்கு ஜெயங்க எங்கிருந்து அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதான் வச்சிடுது. அதான் தளபதி வந்துட்டு கேப்டன் கட்சியோட பேருங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க தனிகளை வரீங்க, தமிழ்நாடு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் என்ட்ரியே விஷயம் இல்ல. ஸ்பாய்லர் தான், கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வேற லெவல் இருக்குது. தளபதி ஸ்பாயில் பண்றாரு. 500 ப்ரோ, நான் சென்னையில இருந்து இங்க நாங்க வந்து பாக்குது பக்கம் இன்னும் 5 சீட் சென்னையில 5-10 சீட் வேற மாதிரி. இந்த கேப்டன் ஒரே வரலாற்று சிஎம் வரலாறு 2026 தளபதி விஜய் வேற யாரும் ஒரு நான் சொல்லிட்டேன். சக்கரா இருக்கு. விஜயோட டேடி கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நிஜமாலே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. ஆசை ஃபர்ஸ்ட் டைம் வரணும்ட்டு வந்திருக்கேன். அப்படியே ஓட் பண்றோம் 2026. அந்த கார்ல பாத்தீங்களா 2026 கார்ல பாத்துருக்கேன். 2026 எவ்வளோ கார்ல படம் தரமா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ. படமா தளபதி எல்லாம் எப்ப நல்லா நம்மளும் ஓகே ப்ரோ. பயங்கரமா செஞ்சுக்கிறாரு. என் தொண்டை எப்படி இருந்துச்சு? வீட்டில் கணேஷ் பண்ணிட்டு வாய்ப்பு நான் ஸ்பயர் பண்ண முடியல. தளபதி சன்ஸ்கிரிக்கு பயங்கர ட்ரீட். வெங்கட் பிரபு லட்சம் பயங்கரமா சொல்றாங்க. சீரியஸா ரொம்ப கலா ஃபேன்ஸ்ல இருந்து எல்லா பிலிமுக்கும் ரெஃபரன்ஸ் போ பயங்கரமா இருக்குது. நான் ஸ்டைல் பண்ண விரும்பல. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சா எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க. அதுதான் ஹைலைட் ப்ரோ. கிளைமாக்ஸ் அங்கதான் முடிக்கிறாங்க. நான் பேசுறேன் ஸ்டைல் வாங்க பாருங்க. விஜய் தான் முடியும், வேற யாரும் கிடையாது. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தெரியும். நீங்க உள்ள போய் பாருங்க, அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். எல்லாருமே சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சமா ப்ரோ, சமா படம் சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. விஜய் சார்.
எல்லாமே நல்லா போயிருக்கு ப்ரோ. படம் வந்துட்டு வேற லெவலுக்கு எங்களுக்கு ரொம்ப தடையா இருக்கு. நாங்க பெங்களூர்ல வந்து பாக்குறோம் 4 மணி ஷோ. தளபதிக்கு வேற யாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். பிஜிஎம் வந்து நல்லா இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, பட் பிஜிஎம் வைஸ் வருது ப்ரோ. சாங் ஆஸ் யூஷுவல் லைட்டா கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் ஆஸ் ஃபேன்ஸா வர்த்து வாட்ச் மூவி. அது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. போலீஸ் போய் இப்ப ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி பயணம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தோட பெஸ்டா இருக்கு ரொம்ப. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பா. யாரோ ப்ரோ ஃபுல் பேக்கேஜா இருக்கு ப்ரோ படம். நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் ஃபுல் பேக்கேஜ் ப்ரோ படம். இதுதான் பெஸ்ட், இதான் பெஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஆல்ரெடி லீக் பண்ணிட்டாங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஃபேவரட் தளபதி தலை தோனி தான். சோ படம் வேற லெவல் ப்ரோ. அல்டிமேட் ப்ரோ படம். ஏகப்பட்டு நாங்க திருச்சாவும் நினைச்சே பார்க்கல. வெங்கட் ப்ரோ செம்மையா வச்சு செஞ்சுட்டாரு. படம் வேற. எஸ்கே நாங்க இதுல பார்த்தோம். எஸ்கே சிவகார்த்திகேயன் வேற லெவலா பண்ணாரு. தளபதினா படம் வேற லெவல் ப்ரோ. யுவன் ராஜ் நல்லா பண்ணாரு. மியூசிக் இது நல்லா பண்ணாரு. 4020 தளபதி விஜய்னா, 2026 தளபதி கோட்டை. எங்க ஓட்டை எல்லாம் தளபதிக்குன்னா வருகால சிஎம் தளபதி, தமிழ்நாடோட சிஎம், முதல் தளபதி, முதல்வர். ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் தளபதி படம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாக்குறேன். ஆனா சீன் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் தளபதி தான் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேப்டன் காமிச்சிட்டாங்க. அது வேற கதை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீனுமே பயங்கரமா இருந்தது. சென்டிமெண்ட் இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எதிர்பார்மா நம்ம த்ரிஷா வந்து வந்தாங்க. அது வந்து அல்டிமேட். நம்ம தலை தோனி வந்தாரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேற லெவல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன நடக்கும் என்னென்ன. வேற லெவல் இருந்தது. ட்விஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி நிறைய ட்விஸ்டா வச்சிருந்தாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 கொடுக்கலாம் தளபதிக்காக. வந்து பாருங்க ப்ரோ. படம் வந்து குறை சொல்றது எதுவுமே இல்ல ப்ரோ. 100% உள்ள 1000% எல்லாமே ஓகே. இந்த ட்ரோல் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு இந்த மாதிரி டிஹெச்சி லுக் ட்ரெய்லர்ல பார்த்தது சரியில்லை, இந்த தளபதி ஏதோ ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்காரு அப்படிலாம் இல்ல ப்ரோ. நேர்ல பார்த்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அதே மாதிரி பண்ணிருக்காங்க ப்ரோ. பக்காவா பண்ணிருக்காங்க ப்ரோ. இப்போ வந்திருக்க டெக்னாலஜி வச்சு பக்காவா பண்ணிருக்காங்க. அது மாதிரி அந்த யுவன் சங்கர் ராஜா இருக்காருல்ல, அவரோட மியூசிக் எல்லாம் குறைய இல்ல, பெட்டராவே இருக்கு. குறை சொல்ற அளவுலாம் கிடையாது. இவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களா சாங்லாம் வச்சு அந்த எல்லாம் சூப்பரா பக்காவா இருக்கு. எல்லாமே குறை சொல்றதே வார்த்தை கிடையாது. கேமியோ புரியல ப்ரோ. ஆக்டர்ஸ்ல வந்து கேப்டன் வந்து அந்த ஏஐ லுக்ல பக்கவா இருந்தாரு ப்ரோ. அதுக்கு அடுத்து வந்துட்டு பிரபுதேவா அவரும் நல்லா பண்ணிருந்தாரு. அடுத்து வேற யாரு அவர் பேர் ப்ரோ? திரிஷா அவரவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா திரிஷா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. எஸ்கே அவரவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவான்ட்டு. திடீர்னு பார்த்தா டைலாக் ஒன்னு சொன்னாங்களே, அது என்ன மீனிங்? என்ன டைலாக் நோட் பண்ணீங்களா? ப்ரோ இவங்களை நான் பாத்துக்கிறேன். இவங்களை நான் பாத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து நீங்க போய் பாருங்க. நான் வந்து சினிமா இது நான் பாத்துக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி. அதான் மீனிங் ப்ரோ. நீங்க போய் தமிழ்நாட்டை பாருங்க. தமிழ்நாடு வந்து கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க போய் கரெக்ட் பண்ணுங்க. நான் படத்தை நான் பாத்துக்கிறேன் சொல்லி ப்ரோ. அது மாதிரி படம் வந்து 3 மணி நேரம் போச்சா. 3 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹாஃப் அன் 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஹாஃப் அன் ஹவர் போன மாதிரி இருந்துச்சு. லேக் ஆகிற மாதிரியே இல்ல. அது பாட்டு சர்வன் போகுது. இப்ப போய் தியேட்டர்ல இங்க நின்று உட்கார்ந்த மாதிரி இருக்குது ப்ரோ. செலிப்ரேஷன் எல்லாம் பாத்துட்டு சர்வன் போகுது. அது பாட்டு படம் பாக்கலாம். நாங்க சென்னையில இருந்து 4 AM ஷோ பாக்குறதுக்காக இங்க பெங்களூர் வந்திருக்கோம் ப்ரோ. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். சென்டிமெண்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. குறை சொல்றோம் நல்லா சத்தியமா எதிர்பார்க்கல. அவர் அந்த பிளே பண்ற மேட்ச் இவங்க அப்படி அந்த இதெல்லாம் காட்டுவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்துச்சு எல்லாமே.